இன்றைக்கி அதிகாலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு. மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி. அதனால் விஷ்ணுவினுடைய கையில் இருக்கின்ற சங்குவை போடலாம் அப்படின்னு சின்னமாக ஒரு சங்கு ஒன்று போட்டேன். அப்புறம் சக்கரத்தையும் போட்டுரும் அப்படின்னு சங்கு சக்கரம், விஷ்ணுவின் படைகளாக இருக்கின்ற சங்கு சக்கரத்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாசலில் போட்டிருக்கேன். சங்குவின் பெயர் பாஞ்சசன்யம், சக்கரத்தின் பெயர் சுதர்சன சக்கரம். இது ரெண்டும் விஷ்ணுவினுடைய கையில் இருக்கின்ற பெரும் படைகள். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோயிலில் இருக்கின்ற சொர்க்க வாசல், அதாவது பரமபத வாசல் திறக்கப்படும். இந்த வாசலை தாண்டி செல்கிறவங்கெல்லாம் மோட்சம் அடைவார்கள் அப்படின்னு நம்பிக்கை. அதனால் இந்த வாசல் வழியாக போய் நம்ம எல்லோரும் சாமி தரிசனம் செய்யலாம். வைகுண்ட ஏகாதசி அன்று இரவு பரமபத விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் விளையாடுவார்கள். அப்படி விளையாடுறது எதற்காக அப்படின்னா, ஆன்மீக பயணத்தில் இது ஒரு சின்ன வடிவம். எதற்காக கண் விழிச்சிருக்கணும், இந்த பரமபதம் விளையாடணும் அப்படின்னா, உறக்கத்தை துறந்து நம்ம இறைவனை நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரமபதம் விளையாடப்படுகின்றது. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பரீட்சை அப்படிங்கிறத உணரணும் அப்படிங்கிறதுக்காகவும், நல்ல செயல்களிலும் பாதையிலும் நாம் நிலைத்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விளையாட்டு விளையாடப்படுகின்றது. வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் இந்த புனித நாளில் இரவு முழுவதும் பரமபத விளையாட்டு விளையாடப்படுகின்றது. ஓகே, பாய்.